وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الناس معادن كمعادن الذهب والفضة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹுவின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழி நின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், ஜுமா என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே கொழுமையிருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உலகம் பல்வேறு நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறது. தனி மனிதனாக, குடும்பமாக, சமூகமாக ஒரு குழப்பமில்லாத நேர்த்தியான நெறியான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல்கள் இல்லாத நெருக்கடிகள் இன்றைய உலகை ஆக்கிரமித்திருக்கிற சூழல்களை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் உலகம் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறது என்றால், நவீன தொழில்நுட்பங்கள், நவீன சாதனங்கள் மனிதனுக்கான வளர்ச்சிக்கு, மனிதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய வகையிலான நவீன சாதனங்கள், ஏராளமான சாதனங்கள் வந்தாலும் மனிதனுடைய நேரங்களை குறைப்பதற்காகவே அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த நவீன சாதனங்களே மனிதனுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிலான நெருக்கடிகளை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். அந்த நவீன சாதனங்களின் வழியாக நேர நெருக்கடிகள் என்பது இன்றைக்கு மனித சமூகத்திற்கு ஒரு பேராபத்தாக மாறியிருக்கிறது. மனிதனை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய நவீன சாதனங்கள் தான் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது. அதே போல மனிதன் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளில் ஒன்று பொருளாதார ரீதியான நெருக்கடி. அந்த பொருளாதார ரீதியான நெருக்கடியில் தொழில் ரீதியாக பல்வேறு போட்டிகள், பொறாமைகள், விலைவாசியினுடைய உயர்வு, வாழ்க்கை செலவினங்களுடைய விஷயத்தில் கடந்த காலங்களிலே இருந்ததை விட பன்மடங்கு நம்முடைய அன்றாட அவசிய தேவைகளுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய ஒரு நிலைகளுக்கு இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் நம்மை நகர்த்தி சென்றிருக்கிறது. அதே போல இயற்கையினுடைய நெருக்கடிகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த காலங்களில் இயற்கை சீற்றங்கள் என்பது எப்போதாவது பேசுகின்ற ஒரு நிலை மாறி இன்றைக்கு இயற்கை எந்த காலங்களில் மழை பெய்ய வேண்டுமோ அந்த காலங்களில் மழை வருவதில்லை, எந்த காலங்களில் வெயில் அடிக்க வேண்டுமோ, கோடையாக இருக்க வேண்டுமோ அந்த காலங்கள் அப்படியே மாற்றமடைகிறது. எதிர்பாராத நேரங்களில் இயற்கை சீற்றங்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இப்போது கூட கேரளத்திலே பெய்யக்கூடிய மழையில் வயநாட்டினுடைய பகுதியில் சில பாதிப்புகளை, ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். இப்படியாக மனித வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்கள், நெருக்கடிகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது இன்றைய காலகட்டம். எல்லாவற்றையும் விட மேலாக மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நெருக்கடியாக அமைவது, மனிதனுக்கே நெருக்கடியாக அமைகிற சூழல் தான் மனிதன் சந்திக்கிற நெருக்கடிகளிலேயே மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கிறது. மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரமான நேசங்களையும் அன்புகளையும் பகிர்ந்து கொண்ட காலங்கள் போய் மனிதர்களுக்கு மத்தியிலே பகைமை உணர்வும், ஒருவன் இன்னொருவரை வீழ்த்த வேண்டும் என்ற
அந்த மனப்பான்மையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற சூழல்களை நாம் வாழக்கூடிய பகுதிகளிலிருந்து தொடங்கி உலக அளவிலான சூழல்கள் வரைக்கும் மனிதன் மனிதனையே இல்லாமலாக்குகிற செயல் திட்டங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பொருட்செலவில் முன்னெடுக்கப்படுகிற சூழல்களையும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மனிதன் மனிதனுக்கு ஏற்படுத்துகிற நெருக்கடிகள் என்பது அது குடும்பத்திலிருந்து துவங்குகிறது. குடும்பத்திலே இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உறவுகளிலே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை பார்க்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகள் என்பது மிகப்பெரிய சிதைவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதியவர்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள் குடும்பங்களிலே. இது குடும்ப ரீதியாக மனிதன் மனிதனுக்கு மத்தியிலே இருக்கிற நெருக்கடிகள், மனிதன் மனிதனுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகின்ற நெருக்கடிகள். அதே போல பொருளாதார உறவில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மோசடிதான் மிக முக்கியமான மையமாக இன்றைக்கு இருக்கிறது. அடுத்தவர்களை எப்படியாவது ஏமாற்றி ஒரு பொருளை விற்று அதிலிருந்து லாபம் சம்பாதித்து விட்டால் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான பொருளாதார நிர்வகிப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் நல்ல ஒரு விபரமுள்ள நபராக பார்க்கப்படுகிறார். எனவே பொருளாதார ரீதியான உறவிலும் கூட ஒருவர் இன்னொருவருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துகிற சூழல்களை பார்க்கிறோம். விலைவாசிகளை ஏற்றுவதும் இறக்குவதும் இன்றைக்கு மனிதர்கள் தான். பயணம் செய்பவர்களுக்கு தெரியும். சில நேரங்களிலே நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்வதற்காக வேண்டிய ஒரு பஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தா, ஒரு சகோதரர் அன்றைக்கு காட்டுகிறார், இங்கிருந்து இவ்வளவு தூரம் தான் போகணும், ஆனால் அதற்காக பல ஆயிரங்கள் அங்க ஆன்லைன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்ஸை புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கில் அவர் என்ன செய்யணும், அமௌண்ட் கொடுக்கணும். இப்படியாக மனித உறவுகளுடைய அந்த நெருக்கடிகள் என்பது மனிதன் இன்ன பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய நெருக்கடிகள் என்பது பல்வேறு விதத்திலேயும் அமைவதை பார்க்கிறோம். குடும்பங்களிலிருந்து தொடங்கி, குடும்பம் என்பது மன அமைதிக்காக உருவாக்கப்பட்ட இறைவனுடைய பேர் அருட்கொடையது. ஆனால் இன்றைக்கு மன அழுத்தம் உருவாகுவதே குடும்பத்தில் இருந்துதான். அதனாலதான் இன்றைக்கு யாரும் குடும்பத்தோடு இணங்கி இருப்பதையோ குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதையோ விரும்பாததனுடைய சூழல் என்பது அங்கிருந்துதான் மன அழுத்தம் தொடங்கக்கூடிய ஒரு நிலைகள் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. அதே போல பொருளாதார உறவுகள் என்பது மனிதன் தன்னுடைய பேராசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு தளமாக அதனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைகளில் இன்றைக்கு பொருளாதார பரிமாற்றங்கள் இருக்கிறது. இவை போன்ற ஏராளமான உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். அதே போல மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளில் ஆட்சியாளர்கள் குடிமக்களுக்கு மத்தியிலே ஆட்சியாளர்கள் குடிமக்களுக்கு தரக்கூடிய நெருக்கடிகள். ஆட்சியாளர்கள் என்பவர்கள் கீழிருக்கக்கூடிய குடிமக்களுக்கு நலன் பயப்பவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான விஷயங்களை செய்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுடைய நிலை அப்படியே மாற்றமாக இருக்கிறது. ஆட்சியாளர்கள் என்றால் கீழிருக்கக்கூடிய குடிமக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தரக்கூடிய அவலங்கள் காலங்காலமாக தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம ஒரு உதாரணத்திற்கு தமிழகத்தினுடைய சூழலை எடுத்துக்கொண்டால், சமீபத்திலே ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்கள் பிசிஎம் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட அந்த வகையை சார்ந்தவர்கள் அல்ல என்கிற ஒரு தீர்ப்பு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கென்று அரசியல் சாசனத்தில் பல்வேறு சலுகைகள், சிறுபான்மை மக்களுக்கென பல்வேறு சலுகைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிற சூழலில் அந்த வரையறுப்புகளை மீறி புதிய திருத்தங்களும் புதிய தீர்ப்புகளும் வழங்கப்படுகிற ஒரு சூழல்களை இன்றைக்கு பார்க்கிறோம். அதிலிருந்து ஏற்படுகிற இழப்பு என்ன? குடிமக்களுக்கு என்ன சலுகை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு அரசின் வழியாக, சட்டத்தின் வழியாக, அரசியல் சாசனத்தின் வழியாக என்னென்ன நலன்கள் பயக்க வேண்டுமோ அந்த நலன்கள் அரசின் இருக்கக்கூடிய அதிகார மையத்தின் வழியாகவே மாற்றியமைக்கப்படுகிறது அல்லது புறக்கணிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். கல்வி, இன்றைக்கு கல்வி என்பது சமீபத்திலே கூட ஒரு விவாதம். அந்த விவாதத்திலே ப்ரீகேஜி படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கட்டணம் எவ்வளவு என்பதை பெற்றோர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது, என்னுடைய பிள்ளை ப்ரீகேஜி படிக்குது, அந்த ப்ரீகேஜி படிக்கக்கூடிய பிள்ளைக்கு இயர்லி நான் 1,00,000 இவ்வளவு அமௌண்ட் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள். கல்வி என்பது மனிதனுடைய நேர்வழிக்காக மனிதனோடு இணங்கி வாழ்வதற்கான வழிகளை சொல்லக்கூடிய அந்த கல்வி என்பது இன்றைக்கு முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை மையப்படுத்தி தீர்மானிக்கப்படுகிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். அதே போல நல்ல கல்வியை அவ்வளவு சீக்கிரம் இன்றைக்கு யாரும் கற்றுக்கொள்ள முடியாது என்கிற நிலை உருவாக்கப்படுகிறது. நீட் தேர்வு முறை எல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகள் தான். மருத்துவம் என்பது மனிதனுக்கு மிக அவசியமானது. அந்த மருத்துவம் சார்ந்த கல்வி என்பது மனிதர்களுக்கு இலகுவாக போய் சேர முடியாமல் இருப்பதற்கு என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வடிவமைக்கப்பட வேண்டுமோ அதுவெல்லாம் வடிவமைக்கப்படுகிறது.
சொல்ல போனால் மருத்துவம் என்பதே மிக இலகுவானதுதான். எவ்வளவு பெரிய நோயையும் இலகுவாக மனிதனுக்கு செய்து எவ்வளவு பெரிய நோயையும் இலகுவாக குணப்படுத்தி விட முடியும் என்கிற அந்த மரபுகளை மாற்றி அமைத்து காலம் மாற மாற அவற்றையெல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கிய அந்த பெருமை மனிதனையே சார்கிறது. காரணம், அந்த மருத்துவமும் இன்றைக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான மிக முக்கியமான தளமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு எல்லா மருத்துவம் சார்ந்த அந்த கல்விகளையும் எளிமையான கல்விகளையும் கூட ஒரு நெருக்கடியான கல்வி முறையாக மாற்றுவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு அக்கு சொல்றோம், அதுவெல்லாம் ஒரு இலகுவான மருத்துவ முறையாக இருந்ததை அதையும் கூட நீட்டிற்கு கீழே கொண்டு வரக்கூடிய அந்த முறைகள் இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது, அல்லது நடைமுறைக்கு வருவதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு விட்டது. அதே போல உளவியல் ரீதியான படிப்புகள், அது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக இருந்தது, சைக்காலஜி. இன்னைக்கு அது இந்த வருஷத்தோட என்ன செஞ்சுட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது தொலைத்தொடர் அதை கரசலை பண்ணக்கூடிய அந்த முறைகள் என்பது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு இனி வரக்கூடிய காலங்களில் யாராவது சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு சொன்னா நேரடியாக கல்லூரிக்கு சென்றுதான் படிக்க வேண்டும் என்கிற அந்த முறை இனி நடைமுறைக்கு வருவதாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் உதாரணமாக சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயங்களை, இலகுவான விஷயங்களை கூட கடினமாக மாற்றி அதை மக்களுடைய நலனுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சிக்கலான சட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆக இப்படியாக முழுக்க காலங்கள் மாறி வர ஆட்சியாளர்களால், மனித உறவுகளால், இன்ன பிற தொலைத்தொடர்பு சாதனங்களால், நவீனங்களால் மனிதன் நெருக்கடிகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவனால் ஒரு நேரிய வாழ்க்கை வாழுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறி போயிருக்கிற ஒரு காலகட்டம் இது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு முஸ்லிமாக, ஒரு இறை நம்பிக்கையாளனாக, இஸ்லாம் அனைத்திற்குமான தீர்வை தரக்கூடிய மார்க்கம் என்கிற அடிப்படையில் இவற்றையெல்லாம் எப்படி வென்றெடுக்க வேண்டும், இனி வரக்கூடிய குழப்பமான ஒரு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னது போல ஒரு காலம் ஒரு மிகப்பெரிய குழப்பமான காலமாக இருக்கும். அந்த காலம் இருள் சூழ்ந்த ஒரு காலமாக இருக்கும், கடினமான இருளாக இருக்கும். அந்த இருள் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பெருமானார் சொல்லும் பொழுது, யுஸ்பிஹுல் முஃமினு, ஒரு முஃமின் காலையில் முஃமினாக இருப்பான், அவன் வயும்சி காஃபிரன், மாலையில் காஃபிராக மாறிவிடுவான். மாலையில் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அடுத்த நாள் காலை எழுந்திருக்கும் பொழுது காஃபிராக மாறிவிடுவான். அவ்வளவு தூரம் இந்த உலகத்தினுடைய பல்வேறு நெருக்கடிகள் அவனை ஈமானை விட்டே அவனை விரண்டோடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளிவிடும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த காலம் வந்துவிட்டதா இல்லையா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பினால், இன்றைக்கு சாதாரண அற்ப விஷயங்களுக்காக தங்களுடைய ஈமானை அடகு வைக்கக்கூடிய நிலையை மிகப்பெரிய அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய நபர்களிடத்திலேயே சர்வசாதாரணமாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற சூழல்களை பார்க்கிறோம். அது அரசியல் தளத்தில் அல்லது பதவிகளை மையமாக வைத்து, பொருளாதாரத்தை மையமாக வைத்து, தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை மையமாக வைத்து, இவற்றையெல்லாம் மையமாக கொண்டு ஈமானை சொற்ப நிலைக்கு, அற்ப நிலைக்கு நாம் அதனை விற்றுவிடக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைக்கு நாம் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்கள் தான். ஆக குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நெருக்கடிகளை எல்லாம் வென்றெடுத்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கான வழிமுறைகள் என்ன? அதற்கான வழிமுறை சொல்வதானால், அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்க்கையை கொடுத்திருப்பதே அவகாசங்கள், ஒரு மிகப்பெரிய அவகாசம். அந்த அவகாசத்தை அல்லாஹு தஆலா சோதனைகள் நிறைந்ததாகத்தான் ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சோதனைகளை கடந்த அந்த சோதனைகளிலே எல்லாம் வரும். நம்முடைய ஈமானுக்கு பங்கம் ஏற்படக்கூடிய நிலைகள் வரலாம், அநீதங்கள் நிறைந்த, அநீதங்கள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை நாம் சந்திக்க வேண்டிய நிலைகள் வரலாம், குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் வரக்கத்தற்ற, அபிவிருத்தியற்ற நிலைமைகள் வரலாம், மனக்குழப்பங்கள் அதிகமாகலாம். இப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்திக்கும் பொழுது மனிதன் பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு சத்திய விசுவாசம் பற்றி பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆயுதம் இஸ்லாத்தினுடைய வழிமுறைதான். துவக்கத்திலே ஓதி காட்டப்பட்ட சின்னஞ்சிறிய அத்தியாயம் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறார். எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் நஷ்டத்திலே இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர். ஈமான் கொள்வதோடு நிறுத்தி விடாமல் செயல்பாடு என்பது, அந்த ஈமானை அறியொட்டிய செயல்பாடு என்பது மனிதனுக்கு அவசியம். அதோடு சேர்த்து சத்தியத்தை அடிக்கடி ஒருவருக்கொருவர் போதித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காலங்கள் மாற மாற அதிகமாக சத்தியத்தை பகிர வேண்டும். எது சரியான வழி என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அந்த நினைவுபடுத்துதல் என்பது அறவே இல்லாமல் போன காரணத்தினால்தான்
தனி மனித வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இஸ்லாத்தை பத்தி பேசுறதே கிடையாது. எது சுகமோ, எது விருப்பமோ, அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பின்னால் ஓடோடி உழைக்கிறோம், அதற்கு பின்னால் கடுமையான செயல் திட்டங்களை வடிவமைக்கிறோமே தவிர, எது உண்மை, எது சத்தியம், எதை கொடுத்தால், எதை பகிர்ந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நேர்த்தியாக இருக்குமோ அதை பற்றி யாருமே சிந்திக்காத ஒரு நிலையில் தான் நம்முடைய அறிவும் நம்முடைய செயலாக்கங்களும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இந்த உணர்தல் எப்போது வருகிறதோ, இந்த நிலைகளை எல்லாம் வென்றெடுப்பது என்பது என் செயல்பாடுதான், என்னுடைய மாற்றம்தான் இந்த நிலைகளை எல்லாம் வென்றெடுக்க முடியும். என்னுடைய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டுமானால் முதலில் நான் அதை குறித்து சிந்திக்க வேண்டும். இப்படியான முன்மாதிரிகள் தான் கடந்த காலங்களிலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் எடுத்து பார்த்தால், அதற்கு பின்னால் வந்த குலஃபாஉர் ராஷிதூன்கள், அதற்கு பின்னால் வந்த பல்வேறு இஸ்லாமிய தலைவர்கள், இமாம்கள், இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லோரும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து இருக்கிறார்கள். அந்த நெருக்கடிகள் என்பது அவர்களை நல்ல வாழ்க்கை வாழ விடாமல் தடுத்து இருக்கிறது, இஸ்லாமிய வாழ்க்கைக்கு எதிரானதாக இருந்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடக்கூடிய நிலையில் பல எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் இருந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் வென்றெடுத்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி அதற்கு பின்னால் வந்த அத்தனை முன்னோர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தால், பெருமானாருக்கு ஏற்பட்ட வாழ்க்கையின் அத்தனை நிகழ்வுகளும் நெருக்கடிகள் தான். எப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்தித்தார்கள்? தாயிஃப், அடிக்கடி நாம் பேசுவோம் தாயிஃபினுடைய நிகழ்வை. அந்த தாயிஃபினுடைய நிகழ்வு என்பது இஸ்லாமிய பிறருடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய நெருக்கடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த நெருக்கடியிலேயே மிகப்பெரிய மன நெருக்கடியை, உடல் வேதனையை தந்தது தாயிஃபினுடைய நிகழ்வுதான் என்பதை பல நேரங்களிலேயும் வரலாறாக நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருக்கடியை எப்படி பார்த்தார்கள், அதை எப்படி வெற்றியாக மாற்றினார்கள் என்பதுதான் நமக்கான பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எப்படி பார்த்தார்கள்? பெருமானார் அந்த கடின வேதனையில் சொன்ன வார்த்தை, நான் என்னுடைய பலவீனத்தை தான் இங்கே யோசிக்கிறேன், இதுல நான் ஏதாவது குறைபாடு வைத்திருக்கிறேனா, என்னுடைய செயல்பாட்டிலே ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்ற மீளாய்வுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதைத்தான் ஹதீஸ் பதிவு செய்கிறது. அதோடு சேர்த்து பெருமானார் அந்த நெகட்டிவான சந்தர்ப்பத்தை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக, வெற்றியாக மாற்றி இப்படி சொன்னார்கள், இப்போது நான் படக்கூடிய இந்த வேதனை, இந்த மனிதர்களால், இந்த மக்களால் நான் அனுபவிக்கிற இந்த சோதனை என்பது அடுத்து வரக்கூடிய வெற்றிக்கான சமிக்கை என்று சொன்னார்கள். அடுத்து வரக்கூடிய மாற்றத்திற்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. அந்த அடிப்படையிலே தான் பெருமானார் சொன்னார்கள், இவர்கள் நேர்வழி பெறாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் நிச்சயமாக நேர்வழி பெறுவார்கள் என்று சொன்னார்கள். இதுதான் வெற்றி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு மிகப்பெரிய வேதனையை வெளிப்படுத்தி இருக்கலாம். அல்லாஹ்வினுடைய உதவி அங்கே முன்னால் வந்து நின்றது. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், இவர்கள் நேர்வழி பெறாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் நேர்வழி பெறுவார்கள். இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு மிக முக்கியமான மைய நகரமாக, ஈமானை பறைசாற்றக்கூடிய நகரமாக இன்றைக்கும் தாயிஃப் இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த இடங்களுக்கு ஜியாரத்திற்காக வேண்டி செல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நன்கு தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நெருக்கடிகளையும் எப்படி பார்த்தார்கள், எப்படி வென்றெடுத்தார்கள் என்பது மிக முக்கியமானது. அதே போல ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு, ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கான பேராபத்து நிகழ்ந்த மிக முக்கியமான, அவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு நேரம் என்பது ஹிஜ்ரத் தான். அவர்கள் வெளியிலே தெரிந்தால் நிச்சயமாக அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்கிற அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடியான நிலையை எவ்வளவு பெரிய திட்டமிடுதலாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய திட்டமிடுதல். நாம ஒரு பரேஷான் வரும் பொழுது, அதாவது ஒரு பதட்டம் வரும் பொழுது நம்முடைய நிலைகள் அப்படியே என்ன ஆயிடுது, ஸ்டாப் ஆயிடுது. அறிவு வேலை செய்யறது இல்லை, என்ன சிந்தனை, என்ன சிந்திக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அது மாதிரியான ஒரு நெருக்கடி, அது மாதிரி ஒரு பன்மடங்கு நெருக்கடியை தான் ஹிஜ்ரத்தின் சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் சென்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சந்தித்தது. ஆனால் அந்த கடின நேரத்தை பெருமானார் எப்படி வென்றெடுத்தார்கள்? அங்கதான் ஒரு சரியான திட்டமிடுதலை கொடுக்குறாங்க. இஸ்லாமிய வரலாற்றிலேயே திட்டமிடுதலுக்கான ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியான நிகழ்வு இருக்கிறது என்றால் அது ஹிஜ்ரத் மட்டும்தான். என்ன பண்ணாங்க? ஆப்போசிட்டான இடத்துக்கு போனாங்க. 3 நாட்கள் அங்கே தங்கி இருந்தார்கள். இதெல்லாம் அந்த கடின நேரத்தில் ஒருவரால் சிந்திக்க முடியுமா என்பதற்கான
ஒரு கேள்வியை அது எழுப்புகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தித்தார்கள், இந்த நெருக்கடிகள் அத்தனையும் எதிர்காலத்தினுடைய செயல் திட்டங்களுக்கு வளமானதாக மாற வேண்டும் என்று நினைத்ததனுடைய வெளிப்பாடுதான் ஹிஜ்ராவை திட்டமிடுதலுக்கான ஒரு முன்மாதிரியான ஒரு பாடமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வடிவமைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி நபிகளாருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நெருக்கடிகளும், ஹுதைபியா உடன்படிக்கை யாருமே விரும்பாத ஒரு செயல் அது. அவர்களோடு இருந்த தோழர்கள் உம்ராவிற்காக வேண்டி சென்ற அந்த பயணத்தை தடுத்து நிறுத்தி எதிரிகள் செய்த அந்த நெருக்கடிகள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கைக்கு உடன்பட்டார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் அதிருப்தி தான். ஏன் இவர்களிடத்தில் நாம் இவ்வளவு இணங்கி செல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை தான் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. சொல்கிறார்கள், அதற்கு பின்னால் உள்ள 2 ஆண்டுகள் தான் இஸ்லாத்தை தழுவிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது வரலாற்றிலே என்று வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இங்கே நாம் சொல்ல வருவது, எதுவெல்லாம் பெருமானார் நெருக்கடியாக பார்த்தார்களோ அதையெல்லாம் இஸ்லாத்திற்கு சாதகமாக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் மனிதர்களுடைய தங்களுடைய ஈமானோடு உள்ள தோழர்களுடைய எதிர்கால நலனுக்குமான செயல் திட்டங்களாக வடிவமைத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல ஒரு முன்மாதிரி யாருமே கிடையாது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமாக இன்றைக்கும் அதை நம்மால் நடைமுறைப்படுத்த முடியும். பள்ளிவாசல்களை அத்தனை துறைகளுடைய வளர்ச்சிக்கான மையமாக மாற்றியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்மாதிரி. இன்றைக்கு அது இல்லாததுனாலதான் இவ்வளவு பெரிய பின்னடைவுகள். பள்ளிவாசல் என்பது அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களுடைய நலன் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அடித்தளமாக பள்ளிவாசல்கள் அமைய வேண்டும். இன்றைக்கும் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் பள்ளிவாசல்களை விடுவிப்பதற்கு என்ன காரணம்? அந்த பள்ளிவாசல்களை ஒரு பகுதியில் இருந்து இல்லாமலாக்கிவிட்டால் ஈமானுடைய எந்த வாசனையும் அங்கே இருக்காது, அடையாளங்களும் இருக்காது என்பதுதான். அப்ப ஈமானுக்கான எல்லா அடித்தளமும், சத்திய விசுவாசிகள் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்வியலுக்கான அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு உகந்த இடமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களை காட்டினார்கள். மஸ்ஜிது நபவி அப்படித்தான் திகழ்ந்தது. இப்படி எதுவெல்லாம் நெருக்கடியான காலகட்டங்களாக இருந்ததோ, நிகழ்வுகளாக இருந்ததோ, அவற்றையெல்லாம் மாற்றி அமைத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை வளர்ச்சியாக பெருமானாருடைய அந்த முயற்சிகள் மாற்றி அமைத்தன. அதற்கு பின்னால் வரலாற்றிலே நாம் மிக அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு தூரம் இஸ்லாத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அறிஞர்கள் மெச்சினார்களோ, பாராட்டினார்களோ, அதே அளவிற்கு பாராட்டை பெற்ற இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான கதாநாயகன் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலிருந்தும் பல்வேறு பாடங்கள், அந்த பாடங்கள் அனைத்தும், அந்த பாடங்களை உருவாக்கியது எல்லாம் நெருக்கடியான காலகட்டத்தில், நெருக்கடியான சூழ்நிலைகளில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி என்பது நீதத்திற்கான ஒரு மிகப்பெரிய இலக்கணம், நீதத்திற்கான ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன், ஒரு ஆட்சியாளன் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்ய முடியும், அதுவும் நீதத்தை நிழலிலே ஆட்சி செய்ய முடியும் என்பதற்கான முன்னுதாரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர உலகத்தில் யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தமான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை மிகப்பெரிய ஒரு சாதனையாக மாற்றி காட்டினார்கள். இன்றைக்கு ஹிஜ்ராவினுடைய வருடக்கணக்கு கூட வடிவமைத்தது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு கடிதம் வருகிறது, அந்த கடிதத்திலே மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நாள் குறிப்பிடப்படவில்லை, தேதி குறிப்பிடப்படவில்லை, சரியான அடையாளங்கள் இல்லை. இது எப்போது, எங்கிருந்து வந்தது, சரியா எப்போது வந்தது, எப்போது எழுதப்பட்டது, அந்த ஆலோசனையினுடைய வெளிப்பாடாக சரி ஏதேனும் ஒரு நிகழ்வை மையப்படுத்தி நாம் வருடத்தை கணக்கிட வேண்டும் என்கிற அந்த ஆலோசனை வரும் பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை மையப்படுத்திய அந்த ஹிஜ்ராவினுடைய வருடக்கணக்கை வடிவமைத்ததை நாம் பார்க்கிறோம். எல்லாம் சந்தர்ப்பங்கள். ஒரு நெருக்கடி வரும் பொழுது அந்த நெருக்கடியில் இருந்து நாம் அடுத்த வளத்திற்கான வழிகள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்கிற முன்மாதிரியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள். பாலுடைய அந்த கடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு பெண்மணி, பிரபலியமான சம்பவம் இல்லையா? அந்த பெண்மணி இரவு நேரங்களிலே ரோந்து பணி வரும் பொழுது அந்த நிகழ்வு நடக்கிறது. தாயும் மகளும் பேசிக் கொள்கிற அந்த நிகழ்வு. மகள் தன்னுடைய தக்வாவை, இறையச்சத்தை வெளிப்படுத்துகிறாள். உமர் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. நாம் எதை எதிர்பார்த்தோமோ அது நடக்கிறது. எந்த நீதமான ஒரு நிலையில் மக்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தோமோ அது நடக்கிறது. எந்த இறையச்சத்தை மக்கள் கொண்டிருக்க வேண்டுமோ அது நடக்கிறது என்கிற அந்த மகிழ்ச்சியில் வெறுமனே அதை கடந்து செல்லவில்லை
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போக வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த பெண்ணை தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அப்படியே அந்த நிகழ்வை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போனாங்க. அந்த தலைமுறையினுடைய வழித்தோன்றலில் வந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இரண்டாம் உமர் என்று பேசப்பட்ட வரலாற்றிலே இரண்டாம் உமர் என்கிற மிகப்பெரிய அந்தஸ்தை பெறுவதற்கு ஒருவேளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்திருந்தால் ரொம்ப சூப்பர், அற்புதமான ஆட்சிக்கு அடையாளமாக இந்த பெண் பேசுகிறாள் என்று கடந்து சென்று இருந்தால் அது அதோட முடிந்து போயிருக்கும். அந்த இடத்தை அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கும் அந்த உணர்வை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த ஒரு சின்ன முயற்சி பின்னாளில் எவ்வளவு பெரிய ஒரு மனிதரை உருவாக்கி தந்தது. இரண்டாம் உமர் என்று சொல்லக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸை வரலாற்றிலே கொடுத்தது. இப்படி வரலாற்றிலே முன்மாதிரிகள் எத்தனை பேரும் தங்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பாசிட்டிவாக அடுத்த வளர்ச்சிக்காக மாற்றி காட்டினார்கள். இரவு நேரத்திலே ரோந்து பணி வருவது என்பதும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டி தந்த மிகப்பெரிய முன்மாதிரி. இதுல என்ன சிம்பாலிக்கா சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்திலே ரோந்து பணி வந்ததை புத்தகங்களாக கிதாபுகளாக வடிவமைத்திருக்கிறார்கள். அவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது. அத்தனை சந்தர்ப்பங்களில் அவர்கள் இரவு நேரத்திலே ரோந்து பணி வந்திருக்கிறார்கள். பொறுப்பாளர்களுக்கும் ஆட்சியிலே அதிகாரத்திலே வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்வின் வழியாக ஒரு அழகான செய்தியை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? இன்றைக்கு குறை கேட்பு முகாம் என்று நடத்தப்படுகிறது அரசால், குறை தீர்ப்பு முகாம். அதே போல தங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுடைய எல்லா குறைகளையும் இன்றைக்கு இருக்கிற லீடர்ஸோ ஆட்சியாளர்களோ பொறுப்பாளர்களோ எப்படி அணுகுகிறார்கள்? நீங்க இங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதுதான் நடைமுறையில் இப்போ இருக்கிறது. ஏதாவது ஒரு குறை சொன்னோம்னா, வாங்க உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன், இந்த டைம்ல நீங்க வந்து என்கிட்ட பேசிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி இன்றைக்கும் முன்மாதிரியாக பேசப்பட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய ஆளுமையின் கீழே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எப்படியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை நான் களத்திற்கு சென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அழுகிறார்களா, சிரிக்கிறார்களா, சந்தோஷப்படுகிறார்களா, நிம்மதியாக இருக்கிறார்களா, இதையெல்லாம் அங்கே சென்று அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளும் போதுதான் எனக்கான பொறுப்புகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் எந்த ஒரு ஆட்சியாளரும் உலகத்திலே இது போன்ற ஒரு மனோநிலையை கொண்டவர்களாக இல்லை என்பதுதான் நீதிக்கு ஒரு உமர் என்கிற பெயரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெற்று தந்தது என்பதை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்த கட்டத்திற்கு நம்மை நகர்த்தி செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிகளை வென்றெடுத்து பைத்துல் முகத்தஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் மீட்டெடுத்த வரலாற்று நாயகர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பெரும் ஒரு நூற்றாண்டு அளவிற்கு சிலுவை போரை சந்தித்த ஒரு சூழல், அதற்கான ஒரு கதாநாயகனாக நின்று வெற்றி வாகை சூடியவர்கள் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்ப எப்படி அந்த வெற்றி கிடைத்தது? சொல்கிறார்கள் வரலாற்றிலே ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கு என்ன செயல் திட்டங்களை வடிவமைக்க வேண்டுமோ அந்த செயல் திட்டங்களை வடிவமைத்ததனுடைய விளைவுதான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பைத்துல் முகத்தஸை வென்றெடுப்பதற்கு அடித்தளமாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அவ்வளவு கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதிலே அவர்களுடைய சிறப்பியல்புகளாக அவர்கள் வென்றதற்கான காரணங்களை அறிஞர்கள் சொல்லும் பொழுது முதலில் மக்களுடைய மனங்களை வென்றெடுத்தார்கள். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்கள் தான் அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அவர்களை வைத்துத்தான் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், அவர்களை வைத்துத்தான் சமூக புரட்சியை ஏற்படுத்த வேண்டும், அவர்களை வைத்துத்தான் பைத்துல் முகத்தஸை மீட்டெடுக்க வேண்டும். ஒரு தனி நபராக நின்று நான் எதையும் சாதிக்கப் போவது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு மக்களுடைய மனங்களில் இடம்பெறுவதற்கு என்னென்ன செயல் திட்டங்களை வடிவமைக்க வேண்டுமோ அதனை முதன்மையாக கருத்திலே கொண்டார்கள் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பது அவர்களுடைய வரலாற்றில் இருந்து உள்ளது. அதே போல போருக்கு செல்வதற்கு முன்னால் ஆன்மீக ரீதியாக தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய மனோநிலை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பது வரலாற்றிலே அவர்களை பற்றிய செய்திகளாக இருக்கின்றன. அப்படி என்றால் குர்ஆன் அதிகமாக ஓதுவார்கள், இரவு தொழுகையில் அதிகமாக ஈடுபடுவார்கள், படை வீரர்களுக்கு மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். இந்த நிலைகளுக்கு அப்பால் தான் போர்க்களங்களை நோக்கி செல்வது என்கிற செயல் திட்டத்தை சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைபிடித்தார்கள். அதே போல முஹம்மது அல் ஃபாத்திஹ் இவர்களும் வரலாற்றிலே அதிகமாக நினைவு கூறப்பட வேண்டிய நபர். பெரும்பான்மையான நபர்கள் இந்த வரலாற்றை நினைவு கூறுவது கிடையாது. முஹம்மது அல் ஃபாத்திஹ் ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் கான்ஸ்டாண்டினோபிளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தளபதி வருவார். அந்த தளபதி உண்மையில் அவர் சிறந்த தளபதி என்று உத்தம நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுப செய்தி சொல்லப்பட்ட முஹம்மது அல் ஃபாத்திஹ் அவர்கள் தான் வெற்றி கொண்டார்கள்.
இன்றைக்கு இஸ்தான்புல் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை வெற்றி கொண்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று நாயகராக முகமது அல் ஃபாத்திஹ் திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை படைப்பதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அடித்தளமாக இருந்தது. அவர்கள் சிறு வயதிலேயே இளமை பருவத்திலேயே மார்க்கப்பட்டுள்ளவர்களாக தங்களை வடிவமைத்துக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, குர்ஆனிலும் ஹதீஸிலும் ராணுவ ரீதியான பயிற்சிகளிலேயும் தேர்ச்சி பெற்ற ஒரு மகத்தான இளைஞராக திகழ்ந்தார்கள் முகமது அல் ஃபாத்திஹ் அவர்கள். கான்ஸ்டாண்டினோபிளை வெற்றி கொள்ளும் பொழுது அவர்களுடைய வயது வெறும் 21 என்று சொல்லப்படுகிறது வரலாறு. இதுவெல்லாம் எப்படி சாத்தியமானது? இன்றைக்கு 21 வயசு பையனுடைய மனோநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம முஸ்லிம் சகோதரனுடைய மாணவனுடைய மனோநிலை என்னவாக போறேன்னு கேட்டா அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க என்ன கேட்கறீங்கன்னு கேட்கிறான். உன்னுடைய இலக்கு என்ன, உன்னுடைய எய்ம் என்ன, உன்னுடைய கோல் என்னன்னு ஒரு யூஜி முடிச்ச பையன்ட்ட கேட்டீங்கன்னாலும் கூட அவனுக்கு எதுவுமே இல்லை, எந்த இலக்கும் கிடையாது. அப்படியே இலக்கு இருந்தால் இன்றைக்கு எதெல்லாம் பிரச்சனைகளாக உருவாகிறது அதுதான் நம்மளுடைய இலக்கு. ஆக நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய பாடம் என்பது, மகத்தான பாடம் என்பது, நெருக்கடிகள் வரும் பொழுது நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருடைய வெற்றியும் தனிநபராக, குடும்பமாக, சமூகமாக கடந்த கால வரலாற்று முன்னோர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் தொடங்கி அதற்கு பின்னால் கலீஃபாக்கள், அதற்கு பின்னால் இமாம்கள், அத்தனை பேரும் நமக்கு படித்துக் கொடுத்திருக்கிற பாடம். நீங்கள் இதையெல்லாம் எப்படி அணுகி அவற்றில் அதற்குண்டான செயல்பாடுகளை வடிவமைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது. அப்ப நம்முடைய வெற்றி என்பது யாரோ ஒருவர் தீர்மானிப்பதல்ல, நாம் தான் தீர்மானிக்கிறோம். ஒரு தனி மனிதனாக, நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு முஃமினாக நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் யார் தான் முயற்சி எடுக்கணும்? நாம் தான் முயற்சி எடுக்கணும். நாம் தான் செயல் திட்டங்களை வடிவமைக்க வேண்டும். நம்மகிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் யோசித்து இனி வராமல் இருப்பதற்கு என்ன வழி, இனி ஒரு பலவீனம் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன வழி, இனி என் வாழ்வில் ஒரு தவறு நிகழாமல் இருப்பதற்கு என்ன வழி, இனி நான் அல்லாஹ்விற்கு உகந்த அடியானாக, ஒரு முஃமினாக சாதிப்பதற்கு என்ன வழி, நாம் தான் யோசிக்கணும். ஒரு தனி மனிதனாக சாதிப்பதற்கு என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும்? நிறைய விஷயங்கள் விரிவாக பேசப்பட வேண்டியது. நேரத்தை சரியாக திட்டமிட வேண்டும். நாம நம்முடைய நேரங்கள் எப்படி செலவாகி கொண்டு இருக்கிறது கொஞ்சம் யோசனை நமக்கே தெரியும். இப்படி செலவாயிட்டு இருக்கிற நேரத்தை வைத்து நாம் என்ன சாதிக்க முடியும்? நேரத்தை சரியாக திட்டமிட வேண்டும். அல்லாஹுடனான உறவை வலுப்படுத்த வேண்டும். இங்கே தொழுகை என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிற அடியார்கள் தான், முஃமின்கள் தான் இன்றைக்கு அதிகம். தொழுகை பற்றி எந்த கவலையும் இல்லை. இது போன்ற ஏதேனும் ஜும்ஆக்களுக்கோ அல்லது முக்கிய நிகழ்வுகளுக்கோ முக்கிய தொழுகைகளுக்கோ வந்தால் உண்டு. ஒரு உதாரணம் ரொம்ப புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஜும்ஆ அன்னைக்கு வரக்கூடிய அந்த ஃபஜ்ருடைய கூட்டம் மற்ற காலங்கள்ல ஏன் வர்றதில்லை? நான் பல நேரங்களிலே சொல்வதுண்டு, நான் ஏன் தொலை வரலன்னு மாணவன் சொல்றதுக்கான காரணம், என்னை யாரும் எழுப்பி விடல. சரி, ஏன் எழுப்பி விடல? அவங்க தூங்குறாங்க. 6:30 மணி வரைக்கும் ஏன் நீ வர்றதுக்கு லேட் ஆகுது? 6:30 மணிக்கு அது அப்பதான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறாங்க. யார் எந்திரிச்சா? அம்மா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சாங்க. அத்தா எந்திரிக்கவே மாட்டாரு. இப்படி இருக்கிற ஒரு சமூகத்தை நீங்க சமூக புரட்சி என்ன ஏற்படுத்த முடியும்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஒழுக்க செயலர்களாக நாம் உருவாக்க முடியும்? யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே தனிநபராக அல்லாஹுடனான உறவை வலுப்படுத்த வேண்டும். நம்முடைய அறிவை வளர்க்க வேண்டும். அறிவில்லாத சமூகமாக இருந்து கொண்டு, இஸ்லாத்தினுடைய எந்த அடிப்படையும் தெரியாமல் இருக்கிற சமூகமாக இருந்து கொண்டு, என் பிள்ளைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு கூட அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு தந்தையோ ஒரு தாயோ தன் பிள்ளை இஸ்லாமிய நிலையில் உருவாக வேண்டும் என்று நினைப்பது எப்படி அது சரியான நிலையாக இருக்க முடியும் என்பதை யோசிக்க வேண்டும். எனவே அதே போல நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். உடல் நலத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பிறருக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தனிநபர்கள் தங்களை மாற்றியமைப்பதற்கான வழிமுறைகள். குடும்பம் சரியாக இருக்க வேண்டுமானால் குடும்பத்தோடு அதிகமாக உரையாட வேண்டும். பேச்சே இல்லாத குடும்பமாக இருந்தால் எப்படி மாற்றங்கள் உண்டாகும்? குர்ஆன் அதே போல குடும்பம் இறை தொடர்புள்ள குடும்பமாக உருவாக வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மை உள்ள குடும்பமாக உருவாக வேண்டும். தொழில்நுட்பங்களை கட்டுப்பாட்டோடு பயன்படுத்தக்கூடிய குடும்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்பதான் நல்ல குடும்பம் உருவாகும். அதே போல நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம். ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்களாக மாறுவதற்கு நாம குடிமக்களாக சில விஷயங்களை செய்தாக வேண்டும். உதாரணத்திற்கு, நீதி நடைபெறாத பொழுது நீதியை கேட்டு பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். உண்மையை சொல்லக்கூடிய தைரியம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, யார் சிறந்த ஜிஹாதை செய்கிறார் என்றால் சத்தியத்தை அந்த அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் எடுத்துச் சொல்பவர் சிறந்த ஜிஹாதை செய்கிறார். இப்படியாக நாம் ஒவ்வொரு நிலைகளிலேயும் அந்த சூழல்களுக்கு தகுந்தாற் போல் என்ன செயல் திட்டங்களை வடிவமைக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எனவே தனிநபராக, குடும்பமாக, சமூகமாக மாறுவதற்கு நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வியலை முறையாக எடுத்து அது சொல்லக்கூடிய பாடங்களை நம்முடைய வாழ்வியலை நாம் பயன்படுத்த வேண்டும். இஸ்லாத்தை அடியொற்றிய செயல் திட்டங்களை நாம் உருவாக்கும் பொழுதுதான் மாற்றங்களை நாம் காண முடியும்.
தனிநபராக நல்ல நபராக உருவாகுவோம். நல்ல குடும்பங்களை நம்மால் உருவாக்க முடியும். நல்ல சமூகத்தையும், நெருக்கடி எவ்வளவு இருந்தாலும் நல்ல சமூகத்தையும் நம்மால் கட்டி எழுப்ப முடியும். அத்தகைய நற்பாக்கியசாலிகளாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.